நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம். இருங்க, நான் சொல்லுங்க, கொஞ்சம் பேச விடுங்களேன். அறிவியலார்ந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 51A வரையறுக்கிறது. எனவே கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது போன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். நமது தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல்பட்டு வருகின்றனர். கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழீழ கோரிக்கையை காந்தி வழியில் ஈழத்தந்தை செல்வா போராட்டத்தை நடத்தினார்கள். அறப்போராட்டத்தை 2009 ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டு தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.